Consumption of alcohol is injurious to திருக்க மீன் அதோட சரக்கு இன்னைக்கு திருக்க மீனோட சரக்கு போட்டு குழப்பி இன்னைக்கு ஒரு சாத்திரா ஒரு பிடிய காட்டுறோம் ஓ செம வெய்யனா அதுக்கு தானே உனக்கு கூலிங் அதை தானே இவரை பிடிச்சின்னு வந்து ஏன் மாறி அப்படியே சூப்பர்ல போட்டவனே நீ ரெண்டு பேரும் போய் நல்லா கூல் பண்றேன் நல்லா ஜாலியா குளிக்கிறோம் குடிக்கிறோம் மோட்டர் வந்தா ஐயோ மோட்டர் இருக்குல்லண்ணா மோட்டர் கலப்புனா தான் இறங்க சரி அப்போ போய் மோட்டர் கலப்புங்க போ நீ டம்மி கேட்டியா நான் கேட்டேன் நீங்கள் போ நாள் போயிட்டாரு வாரத்துக்குள்ள ஒரு கட்டிங் போட்டு வேண்டியதான் டம்மியை வச்சு ஐயோ வரமாடுது அவசரத்துக்கு பாத்தியா உன் வேலையை காட்டுற பாத்தியா இல்லண்ணா நம்பி சாருக்கு வச்சுட்டு போக கூடாது மண் இந்த லைட்டா சரி நீ கைட்டு கொண்டா ஏன் வச்சுட்டு போனா இருக்கட்டும் நான் வந்து கொடுக்குறேன் சரி பாத்தீங்களா கட்டிங் போடலான்னு பார்த்தா ஒரு மண்ணள்ளி போட்டான் நான் கை காலெல்லாம் நடுக்குதே சும்மா உட்காந்துருக்காதா தேய் முதல்ல நல்லா தானே தேய்க்கிறான் எங்க தேய்க்கிறான் கையில வச்சு ஐயோ சரக்கு 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 எங்க போச்சு காணா ஏய் இங்கதான் இருக்க எங்க போயிடும் காலை மறைஞ்சுன்னு போயிடும் ஐயோ ஐயோ அம்மா சரக்கல்ல எங்கடா எங்க போச்சு அதானே எனக்கும் தெரியல எங்க போச்சுன்னே தெரியல நானா தண்ணி இந்த வழியா தான் போதும் தொட்டி விட்டு எப்படி போயிருக்கா காணல நீ என்ன பாக்குறான் இது பாக்குறான் நல்லா உள்ள போய் பாருண்ணா பேரிச்சு நாளைக்கு குச்சிக்கலாம் நல்லா பாருண்ணா சரக்கா காணாண்ணா ஒரு ஓட்டோ இருக்கு பாருண்ணா அந்த ஓட்டோ வழியா போயிட்டு இருக்குதுண்ணா இதெல்லாம் எங்க இருக்குன்னு போலீங்க பாருண்ணா நல்லா பாருண்ணா இது உள்ளதானா எங்கேயோ போயிட்டு இருக்குது ஓட்டில போயிட்டு இந்த ஓட்டல அது எங்கேயோ பைப்ல அடிச்சுக்கண்ணா உள்ள காலை கை விட்டா கேட்டாங்க ஏன் காணுண்ணா நான் கைட்டு பாரு கைட்டு பாரு கை விடுறீங்களாம்ல நீ என்னடா அது உள்ளதானா போயிட்டு அது உள்ளதானா நீ எதுவும் மாறியா கண்டுபிடிச்சிருவாரு கண்டிப்பா ஏன்னா அநேகமா ஒரு ஆபத்து தொலைச்சியாண்ணா கையில தெரியாம பட்டுச்சு அட போனா என்னண்ணா நீங்க அது போயிட்டு சந்துக்குள்ள பூந்து எங்கேயோ இனிமே கிடைக்காது அவள்தான் அநேகமா சரக தொலைச்சியா அதானா அதில் தானே குடிக்கணும் என்னண்ணா பண்றது யாரோ அங்கே நெல்லிகோலில் தண்ணி பாத்துறவங்களுக்கு யாருக்கோ கிடைச்சிட்டு போ மாத்திரமா போச்சு நீ ஆப்பு பரவாயில்ல விடு சரிண்ணா பார்த்துக்கலாம் ஒன்றும் நம்ம குட்டு வச்சுதாதானே என்ன பண்றது எதா இருந்தாலும் நமக்கு கிடைக்கத்தான் கிடைக்கும் வேற யாருக்கு அதான் போடா டக்குன்னு வெட்டினா எடுத்து போட்டேன் சாப்பிட்டு போட்டு சாப்பிடும் கட்டிங் போட்டு வெட்டலாமா ஐயோ 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 கட்டிங் போட்டோண்ணா அப்பா உன்னை எடுத்துன்னு தான் சொன்னேன் கட்டிங் போட்டு வா நான் சொன்னேன் உன் வேலையை காட்ட பத்தியா நானா எனக்கு தான் சொன்னீங்கன்னு நினச்சி நான் ஜாலியாக குடிச்சிட்டு வரேன் நீங்க குச்சாண்ணா நான் குச்சாண்ணா சந்தோஷம் தான் முக்கியம் கட்டிங்காக குடிப்பே கொடுக்க மாட்டேன் உனக்கெல்லாம் தான் நான் உனக்காக எஃப்ஸ்ரே தருவேன் வெட்டினா பார்த்துக்கலாம் அவசரம் எப்படி வெட்டினா அவ்வளோதான்
அண்ணா கஷ்டப்பட்டு வெட்டிங்கண்ணா தண்ணி நீ ஊற்றி கொடுக்குறா சரிண்ணா என்னண்ணா நீ சொன்னா அதுக்கப்புறம் செய்யாம என்னண்ணா ஊற்றி கொடு என்னைக்குமே அண்ணா வேற லெவல் மூடி வச்சிடணும் நான் கீழே வந்துடும். ஊற்றி கொடுறான்னா நீ குடிச்சிட்டியா? என்னண்ணா நீ தானே குடிண்ணா. உன் வேலையை காட்டு பார்த்தியா? ஏண்ணா? அதுக்கு தான் உன் மாமா இருக்கணும். எங்கே உன் மாமா? மாமா தண்ணி பாசம் போய்கிறாரு கொல்லி உள்ள. உன் மாமா இருந்தால் தான் உனக்கு லாய்க்கும். என்னண்ணா நீ தான் ஊற்றி குடி, நீங்கள் குடிச்சான் சரி கஷ்டப்படுறீங்களா? குடிச்சிட்டு போ. கடைசியில் ஏதாவது மிச்சம் கொடுக்க மாட்டியா? என்னண்ணா உனக்குலாம் தானே, நீ கவலைப்படாண்ணா, எல்லாம் உனக்கு தானே. வெட்டிங் எடுக்கணும் குடிக்கிறது நீ எல்லாம் உனக்கு தானே. என்னண்ணா நீ கவலைப்படாண்ணா. சாப்பிட்டு போ. சரிண்ணா சந்தோஷமா வெட்டினா வா. வேர்க்குன்னு சட்டையெல்லாம் கட்டி வச்சு மீன் வெட்டுறான். ஆமாண்ணா இப்போ யாரோ கட்டிங் கூட. சரிண்ணா இன்னும் உனக்கு இல்லாதாண்ணா, உனக்கா நான் உசிரியாக கொடுப்பேன். கட்டிங் சரக்கு தர மாட்டேனாண்ணா. என்ன குண்ணா உனக்கு போய் என்னண்ணா நீ தம்பி எப்படி பேச பத்தியா? கொடு அண்ணனுக்கு பயங்கரமாக வேர்க்குது. என்னண்ணா? ஓ இந்தாண்ணா. வேலை தானே பாரு. சரி சரிங்க. பத்தியா அவன் வேலையை காட்டு பத்தியா? என்னண்ணா குறானா குச்சி நேக்கிறியா தவிர ஒரு கட்டிங்காவது கொடுக்குறேன் நீ. நீ வெட்டிக்கினே இருந்தா சரி அது காத்துருக்க கூடாதுண்ணா. அதனால குடிச்சிட்டு போ. எல்லாம் உனக்கு தானா? குடுக்குறேன் நீ இதே மாதிரி ஏமாத்தினுக்குற. இது எல்லாம் உனக்கு தான். நானா குடிக்க போறேன். நானா நீ ஏமாத்திர என்ன குடியா? எதை பண்ணிட்டு போ. சும்மா என்ன பண்ண போ. குடிச்சிட்டு தான் போறேன். சார் உன் மாமன் தான் ஏமாத்துவியா? மாமாவா? மாமா வேற நீங்க வேற, ரெண்டு பேரும் ஒண்ணு தானா? சரி என்ன கட்டி ஊத்துவா? ஊத்தணும்னு நீயே குடிப்ப. அது பாட்டிலே இருக்கட்டும், நீ குடிக்க வேணாம். சரிண்ணா சரி நீ வெட்டு வந்து பொறுமையா ஒண்ணு. இந்த எல்லா சரக்கும் உனக்கு தானா? உனக்கு தான் எல்லா சரக்கும் நீயே குடிச்சிட்டு போ. என்னண்ணா நான் சொன்னா உனக்கு, நீ சொன்னா எனக்கு. நீ வேற நான் வேறண்ணா. அது ஒன்றும் இவ்வளோ தூரம் இது எல்லாம் உனக்கு தான். உனக்கு தான் போட்டுக்கினே இருக்கிற நீ. சரி உனக்கு தானா, நீ கவலைப்படாண்ணா. சரிண்ணா. மீனெல்லாம் வெட்டியாச்சு துண்டு துண்டா. இப்ப மஞ்சத்தூளை போட்டு கழுவிக்கலாம். ஊத்துறேன் தண்ணி ஊத்துறேன். மீனுக்கு மஞ்சளை பூசி நிலங்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் சட்டியில் போட்டு வறுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறது தான் பாக்கி. கையில் அரைச்ச மசாலா அப்படியே மீன் மேலே பூராத்தையும் அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவி விட்றோம். அம்மா மசாலா அடிங்க அப்பா. உப்பு வந்து நாங்கள் எப்பவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சால்ட்டு கிடையாது. அதனால தண்ணி வச்சுக்கிறோம் சட்டியில். இதில் ஊற்றி உப்பை போட்டு கரைச்சி ஊற்றிப்போம். நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எதிரியுமே கல் உப்பு தான் போடுவோம். பெப்பர் போட்டு தான் கல் உப்பு போட்டு தான் ஆப்பாயிலே சாப்பிடுவோம். உப்பு தண்ணி அப்படியே சூப்பராக சாப்பிட மாட்டிங்களா? அவ்வளோதான் சூப்பர். அப்படியே எல்லாத்தையும் கலந்துக்கிறோம். சும்மா சிங்குன்னு இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கலந்து விட்டோம்னா மீனெல்லாம் தங்க மாதிரி மினுமினுக்கும். நம்ம கைப்பட்டா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். எங்கள் ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லோரும் வீட்டுக்கும் நான் தான் எங்கள் ஊரில் மசாலா போட்டு தர்றது, மிளகாத்தூள் அரைச்சி தர்றது. நம்ம கை பக்கம் அப்படி வேறு ஒன்றும் கிடையாது. மசாலா எல்லாத்தையும் போட்டு தலைவனை கலக்கி வச்சாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம போய் எண்ணெயை காய வைக்கிறோம். அதுக்குள்ளே இவர் ஊறிடுவார். நாம் தூக்கி போட்டு வறுத்து இலையில் போட்டு சாப்பிட வேண்டியதான். பத்திரமா இருங்கண்ணா. வரேன் உங்களை போய் எண்ணெயை காய வச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். இனிமேல் ஈலாம் முக்காது. நீ உள்ளே பத்திரமா இரு. நான் அவனை 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன். பிடிச்சிக்கிச்சு வானில் வச்சுக்கலாம். வை அவ்வளோதானா
எண்ணெய் ஏற்றணும். நெருப்பு வானல் காஞ்சித்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றுற எண்ணெய் பக்கத்துக்கு வரைக்கும் போவோம். எண்ணெய் காஞ்சித்த நம்ம வெட்டி வச்ச மசாலா தடவை மீனை போட்டுக்கலாம். எடுத்து போண்ணா. ஓர் பட்டு பட்டுன எண்ணெய் காஞ்சிட்டு மாசுன்ற காரணம் இன்னைக்கு நம்ம சமையல காரக்கம் மட்டும் போடுற கொடுக்குறோன்னு ஏமாத்துறேன். வறுத்த மீன் வெந்துனுக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அடுப்பானில் விட வெயில் ஓவராகுது. கொளுத்துது. இந்த வெயிலுக்கே ஒரு பச்சை தான் சரியாக வரும். மீன் வேகட்டும், வெந்தது வச்சு வெளுக்கிறோம் பாத்திரம். அதான் பார்த்தேன், என்னடா இது இப்பே உண்டுக்குது. திருக்க மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதோட ரசம் போட்டு சோத்தை ஊற்றியாச்சு. இப்போ சரகை போட்டுக்கினே சாப்பிட போடலாமா? என்ன சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே, காட்டுறோம். நீ காட்டுறோம் இன்னைக்கு. சேமா நமக்கு விருந்து தான் இன்னைக்கு. தந்தியா இது உனக்குண்ணா. சாப்பிடண்ணா. எப்படியா? இது சூப்பராக இது. தெருக்க மீனுக்கும் ரசத்துக்கும் நல்லா அருமையாக இருக்குப்பா. அதாவது ஒன்றா எப்போ தரணுமா அப்போ தரும்ண்ணா. அவசரப்படாண்ணா. போட்டு 2 நேரம் நீங்கள் சாப்பிடண்ணா. நான் போதும் மணி சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட. டா பார்த்து மெல்லு இலை முள்ளுலாம் இருக்காது. தெருக்கு மீன் தானே அருமையாக இருக்கும். வாழைப்பழம் மாதிரி போகுதா? சூப்பர்ண்ணா. சாப்பாடு சாப்பிடுங்க, வேறு உள்ள சாப்பிடுங்க. வவுரு இது விரால் இல்லை, திருக்கா அருமையாக இருக்கு. சாப்பிடுங்க. உங்களுக்கு கட்டணும். நீங்கள் திருக்க மீன் வறுவலை அதோட ரசம் நம்மளோட ஆப் சரக்கு இன்னைக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ கடைசியா இருக்கிற சரக்கு மூச்சு மீன் சாப்பாடு போட்டு ஒரு சாத்துறேன். தரன்னு ஏமாத்தினியா? இப்பயாவது தருவியா தரமாட்டியா? கழுவும் போது ஒன்று விட்டா அது சாமிக்குண்ணா. அப்புறம் கொடுக்குறோன்னு ஏமாத்த. சரி தானே, சந்தோஷமா சாப்பிடணும். உனக்கு எவ்வளோ முடியுமா சாப்பிடணும். அண்ணனோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அவர் சாப்பிட்டோம், நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். நீ சாப்பாடு வேலை லெவல் சூப்பர். என்னண்ணா டாப்பு. அவ்வளோதான், சந்தோஷம். சாத்தியாச்சு. ஆமாம். அடுத்த வீடியோவில் நம்ம மாமாவோட சந்திக்கிறோம். ஓகே, பாய்.